வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எல்லாருமே ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துருங்க. 8,000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 20 மில்லியன் வியூ வந்தால் மட்டும்தான் உங்களால் சேனலை மானிட்டைசைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. ஏன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். அண்ட் இது எப்படின்னா, ஷார்ட் வீடியோ அண்ட் லாங் வீடியோ போடுறவங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகும். ஷார்ட் வீடியோ போடுறவங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட். லாங் வீடியோ தான் போடுறீங்க அப்படின்னா உங்கள் லாங் வீடியோ கண்டிப்பாக 8,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் ஆகும். ஆனால் அது உடனே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2027 தான். ஸோ அதனால தயவு செய்து பயப்படாதீங்க. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்குது. இந்த 5-6 மாதம் கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட முடியும். அதாவது 4,000 வாட்ச் ஹவர்ஸை அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது 8,000 மாறும். ஸோ அதனால இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் எக்ஸாம்பிளும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா, ஒரு லாங் வீடியோ போடுறீங்க 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னா அதை ஒரு 1000 மெம்பர்ஸ் வியூவர்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்குறாங்கன்னா டோட்டல் 5,000 மினிட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 83 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு வீடியோவில் நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா 83 ஹவர்ஸுங்கிறது ஒரு மந்த்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் அந்த 83 ஹவர்ஸ் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் போடணுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு வீடியோஸ் எடுத்து போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப லாங்காக கொடுக்காதீங்க. 30 மினிட்ஸ் அண்ட் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. எடுத்தோடனே வணக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நேராக கண்டென்ட்குள்ளே போயிடுங்க. ஏன்னா அப்போனா தான் பீப்புள்ஸ் வாட்ச் கண்டினியூவாக பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப தூரம் இழுத்துட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், அதை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் மெயினாக தம்ப்நெயில் இமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தோன்னே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பீப்புள்ஸ் வீடியோக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் அந்த இமேஜில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உள்ள கண்டென்ட்டாகவும் இருக்கணும். ஸோ ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா பீப்புள்ஸ் உள்ளே பார்த்துட்டு கட் பண்ணிட்டு வெளியில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் வியூவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே சமயத்தில் ஹவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போனா மட்டும்தான் வியூவர்ஸ் கண்டினியூவாக பார்ப்பாங்க, ஈஸியாக உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோடது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அது உங்களுக்கு லாட் ஆஃப் வியூஸ் தேவைப்படும். ஹவர்ஸ் ஏன்னா அது கால்குலேட் ஆகாது. ஸோ வாட்ச் ஹவர்ஸ் ஒன்லி லாங் வீடியோ மட்டும்தான் கால்குலேட் ஆகும். ஆனால் ஷார்ட்ஸ் ஒன்லி வியூஸ் தான் கால்குலேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதாவது அது வைரலாகி பார்த்தா மட்டும்தான் மில்லியன்ஸ் வியூ போகும். இல்லைன்னா 1000 வியூஸ் 2000 வியூஸ் தான் அதிகபட்சம். எனக்கு தெரிஞ்சு 1000 வியூஸ் தான் நீங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா. ஸோ அதனால ஷார்ட்ஸ் போடும்போது எப்பயுமே கண்டென்ட் மாற்றி மாற்றி போடாதீங்க, ஒரே கண்டென்ட்டாக போடுங்க. ஃபுட்டுனா ஃபுட்டு, எஜுகேஷனா எஜுகேஷன், அண்ட் வீலாக்னா வீலாகு. ஸோ இந்த மாதிரி குக்கிங்னா குக்கிங், இந்த மாதிரி போட்டிங்கன்னா மட்டும்தான் நிறையா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய வியூஸ் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கண்டென்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அது லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப் அல்காரிதமும் கன்ஃபியூஷன் ஆகும், உங்கள் வியூவர்ஸ் அதாவது உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. என்னடா ஆளால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்கள் போகிற ஃபுட் வியூ பார்த்துட்டு லைக் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் போடுவாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுறது என்னமோ ஃபுட் ரிவ்யூ அண்ட் ஃபுட் ரிலேட்டட் வீடியோ தான். அவருக்கு எஜுகேஷன் தேவைப்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவார், இல்லைன்னா உங்கள் வீடியோ பார்க்குறத அவாய்ட் பண்ணுவார். ஸோ அதனால கண்டென்ட் மாற்றி மாற்றி போடாதீங்க, ஒரே டாபிக் எடுங்க. அந்த டாபிக் பேஸாகவே ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசாக பிளான் பண்ணி பண்ணுங்க. பரவாயில்ல, எடுத்தோடனே 20 மில்லியன் வியூஸ்லாம் உங்களால் கொண்டு வந்துட முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 1000 வரும், 2000 வரும், அப்புறம் 5, 10ன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு தான் ஆகணும். சேம் டைம் சேம் டாப்பிக்கு உங்களுக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ அது போடுங்க. அப்போனா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாவாங்க. அப்போ தான் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வரும். கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரீல் ஒரு நாள் வைரல் ஆகும், ஷார்ட்ஸ் வைரல் ஆகும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்பயுமே நீங்கள் ஒரு லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டையுமே சேர்த்து போடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூ ஹவர்ஸும் ஜாஸ்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த லாங் வீடியோ இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒரு நல்ல கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை ஷார்ட்ஸாக, அதாவது 2-3 ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக அதில் இருக்க கண்டென்ட் பிடிச்சி போய் உங்கள் லாங் வீடியோ பார்க்கறதுக்கு உள்ளே வருவாங்க. ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் வியூவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் எடுக்கிற லாங் வீடியோலையும் அதுலேருந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸையும் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க.
அண்ட் ஃபைனலாக ஒரு வார்னிங், அது என்ன அப்படின்னா, நீங்கள் வியூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாட் வியூஸ், ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்துட்டு வேறு லிங்க்கை கொடுத்து போய் வேறு எங்கேயாவது ஒரு குரூப்ஸில் கொடுத்து அங்கே பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். யூடியூப்க்கு ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இல்லை பாட் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் பண்ண முடியாது. உங்களோட உழைப்பு எல்லாமே வீணாயிடும். ஸோ தயவு செய்து அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல கம்ப்ளைண்ட் அண்ட் வந்துட்டு ஒரு நல்ல டைட்டில் அண்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் சவுண்ட் கிளாரிட்டி, இது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. 1-2 மிஸ் ஆகலாம், ஆனால் அதுக்காக எல்லாமே மிஸ் ஆகிடாது. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு யூடியூப் சேனலை நடத்தி சப்ஸ்கிரைப் நிறையா பண்ணியும் உங்களால் மானிட்டைசேஷன் வாங்கி ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் தயவு செய்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்துடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் லைக் போடவும் மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ உங்கள் சேனலில் கரண்ட்டாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏர்னிங்கிற ஏரியாவில் இருக்கும் யூடியூப்பில். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஷார்ட்ஸ்க்கு என்ன போயிட்டுருக்கு அண்ட் லாங் வீடியோக்கு என்ன போயிட்டுருக்குன்னு. ஸோ தெரிஞ்சுட்டு கமெண்டில் போட மறந்துடாதீங்க. மேலும் நம்ம சேனலில் இது மாதிரி பல வீடியோக்கள் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா அண்ட் பபாய்.